ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க நெல்லைவேல் பேசுறேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயசிருதி அம்மாவோட பொண்ணு பிரிக்காவுக்கு. நண்பர்களே எல்லாரும் தெரியும், பிரிக்கா வந்து ஒரு வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கூட இப்போ பேசுறது கிடையாது. ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன், பிரிக்காவோட வீடியோ பார்த்தீங்கன்னா பிரிக்கா வந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப அழுது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இதுங்க எதை பார்த்தா பேச போகிறோம், எதுக்கு அழுதுருக்காங்க, என்ன இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம டீச்சர் அம்மா பொண்ணு பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே தாய் தந்தையை விட்டுட்டு தனியாக போய் இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வக்கீலாக ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ லா காலேஜில் திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி படிச்சுட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி தான், நீ ஒரு படித்த பொண்ணு வக்கீலுக்கு வர படிச்சுட்டு இருக்க, இந்த நேரத்தில் நீ எதுக்குமா நீ வந்து உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு வந்து தனியாக இருக்க, உங்கள் அம்மா அப்பா கூட சண்டையா ஒன்றா சேர சொன்னதுக்கு பிரிக்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட சண்டைலாம் கிடையாது, நான் வந்து பிரிஞ்சு நான் வாழலை, இப்போ தனியாக படிப்புக்காக தனியாக வந்து இருக்கேன்னு சொல்லி இந்த சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கா என்னென்னா அவங்க அம்மா அப்பா கூட சண்டை இல்லை பெரியலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயசிருதி அம்மா வீட்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா நம்ம பிரகன் இருக்கார்ல, அவருக்கு 2வது ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இப்போது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கா வந்து அந்த குழந்தைய கூட பார்க்க போகலை. சரியா, என்னதான் படிப்பாக இருக்கணும், சனி ஞாயிறு காலேஜ் லீவ் இல்லாமல் இருக்கும், ஈவினிங் டைமில் ஃப்ரீ டைம் கிடைக்கும். தூத்துக்குடிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு 1 hour தான் ஆகும் ட்ராவலு. அது கார் வச்சுருக்கீங்க, 1 மணி நேரத்தில் வந்துடலாம். பைக் இருக்குது, 1 hourல வரலாம். பட்டு அவங்க வந்து இன்னும் இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அவங்க போகலை. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயசிருதி அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை நம்ம அவளை செல்லமாக வளர்த்தோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் வச்சோம். அது இன்றைக்கி வந்து இப்படி நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குது. என் பிள்ளைய பேரம் பிறந்திருக்கான், அதை கூட பார்க்க வரல. ஒரு வருஷமே அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஜெயசிருதி அம்மா அழுது கதறி வீடியோ போட்டிருக்காங்க. பட்டு அதே நேரம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயசிருதி அம்மாவோட மகன் பிரகன் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. பிரகன் என்னென்னா, பிரிக்கா நான் வந்து அண்ணன் உனக்கு என்றைக்குமே வந்து நான் உன்னை கெட்ட நினைக்க மாட்டேன். இன்றைக்கி நான் உன்னை நினச்சி நான் அழுதுகிட்டு இருக்கேன். அழாத நாள் கிடையாது, நினைக்காத நாள் கிடையாது. இப்படி நான் இருக்கிற நேரத்தில் வந்து நீ என் கூட வந்து என் குடும்பத்தில் ஒன்றா இருக்கணும். நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கா, நீ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லோரும் என்னை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப மனசு வந்து நம்ம பிரகன் வந்து வீடியோ போட்டுட்ருக்காரு. நானும் சொல்கிறேன், பிரிக்காமா நீ வந்து ஒரு படித்த பொண்ணு, ஒரு லாயர் ஆகிற, உனக்கு லாயர் தான் முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கான், சரியா மருமகன். அந்த குழந்தைய போய் நீ கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். இடம் நீ சண்டையே போடலை, பிரிஞ்சு இருக்கலைங்கிறீங்க, இப்போ பிரிஞ்சு தான் இருக்கிற. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா பாரு. ஏன்னா கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே. அவங்கள பிரிஞ்சு ஒரு செகண்ட் கூட யாராலையும் இருக்க முடியாது. ஒரு வருஷமாக பிரிஞ்சு இருக்கன்னா என்ன மனக்கசப்பாக இருந்தாலும் சரி தான். நீ அழுதுறது ஒன்றும் எதுக்கு அழுகிற, அம்மா அப்பா பிரிஞ்சு வேதனை இருக்கிறதால தான் நீ அழுதுகிட்டு இருக்க, வீடியோவே தெரியுது. ஆனால் நீ கேட்டால் நான் அழுகலை, நான் சும்மா தான் இருக்கிறேங்கிற மாதிரி பேசியிருக்கேன். எனவே உங்கள் குடும்பத்தில் நான் தெரியறதுக்கு நான் யாரோ 3ஆம் வருஷம் தான். நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போட்டு அழுது புலம்பி வீடியோ போட்டாலும் நான் அந்த பதிவு உங்கள் அம்மா பற்றியும் பேசுகிறேன், உன்னை பற்றி பேசுகிறேம்மா. எனவே உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ரைட்டு மக்கள், இதை பதிவு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காமல் நம்ம பேப்பர் 240 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.